டாட்டா நெக்ஸான் ஈவி இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன். வாங்கினோடனே கொண்டாந்து மழையில் கொண்டாந்து சார்ஜ் போடுறேன். இப்போ தான் முதல் முறையாக வந்து இந்த ஜியோ பிபி ப்ளஸ் வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். 45% போட்டது இப்போ 72-75% ஆகிடுச்சு ஒரு 20 மினிட்ஸில். ஸோ போக போக தான் தெரியுது 30.5 கிலோவாட் 30 கிலோவாட் ஒரு பேட்டரி. E-Wheeler, ride with pride. சார் வந்து ஒரு டாக்ஸி ஈவி டாக்ஸி டிரைவர் கரெக்டுங்களாங்க? என்ன வண்டி இது? ரெஃபெக்ஸ் இந்த மாதிரி வண்டி கரெக்டாக ரெஃபெக்ஸ். ஓகே. சென்னையில் எங்கே இருக்கீங்க? ரெட் ஹில்ஸ்லேருந்து வரீங்க. சரி, உங்களுக்கு என்ன ரேஞ்ச் கொடுக்குது ஆக்சுவலி? அது 200லேருந்து 220 கொடுக்கும். அப்படின்னு பார்த்தா 30.5 கிலோவாட் தான் பேட்டரி இருக்கும். கரெக்டாக 30 கிலோவாட் தான் பேட்டரி. கரெக்டாக அவ்வளோதான் இருக்கும். சரி சரி, தெரில. ஒரு நாளைக்கு எத்தனை மணி சார்ஜ் பண்ணுறீங்க நீங்கள்? 2 times 3 times 2லேருந்து 3 தடவை கண்டிப்பாக போட்டுருவீங்க. நைட்டு ஏர்போர்ட் பிக்கப்லாம் இருக்கும். கரெக்டாக போட்டு. கரெக்ட். வண்டி நல்லா இருக்கா? வண்டி நல்லா இருக்குது. நீங்கள் தான் ஓனரா வேறு யாரும் ஓனரா? அவன் ஓனர் வேறு வந்துருப்பான். சரி நல்லது. எப்படி வண்டி ஓட்ட எப்படி இருக்குது ஈவி? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி வச்சுருப்பீங்க, போட்டிருப்பீங்க. கரெக்டாக டிரைவர் தான் நீங்கள் கரெக்டாக. ஆனால் ஈவி புதுசாக இருக்கும். கஸ்டமர் எதாவது சொல்கிறாங்களா? ஃபீட்பேக் எதாவது இருக்கா? என்ன சொல்கிறாங்கன்னா சார்ஜர் ஃபெசிலிட்டி மட்டும் நிறைய இடத்துல கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி, எங்கேயா ரோட்டில் போய் நின்றுருக்கா? கஸ்டமர் வச்சு நின்றுருக்குங்க என் வண்டியில்? அந்த மாதிரிலாம் நிற்கிறேன். எவ்வளோ பர்சன்ட் வந்து சார்ஜ் போடுவீங்க நீங்கள்? ஒரு 30 to 20% சார்ஜ் பண்ணுவீங்க. அது கீழே வந்து எங்கே வண்டி நின்றுருக்கா? எத்தனை வருஷம் ஆச்சு வண்டி வாங்கி? அது வண்டி நான் 1 வருஷமாக ஓட்டுறேன். 1 வருஷமாக ஓட்டுறீங்க. எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருப்பீங்க? ஒரு 20-30 கிலோமீட்டர். 60,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்காரு. எங்கே எதுக்கு 20 வந்து சார்ஜ் போட்டுருவீங்க? அடுத்து வாங்கினா பெட்ரோல் வண்டி தான் வாங்கி டீசல் வண்டி வாங்கிங்களா இல்லை எலக்ட்ரிக் வண்டி தான் வாங்குவீங்களா? இப்போல்லாம் அட்வான்டேஜாக எலக்ட்ரிக்கல் தானே வருது. சரி, அதான் வாங்குவீங்க. நான் எந்த வண்டி வண்டி காட்டுங்க, எங்கே இருக்கு? உங்கள் வெளியே இருக்கு. 2 வண்டி சார்ஜ் போடுது. இது ஒரு வண்டி. அதுக்காக வந்து பார்த்துட்டு போகலாம் வரீங்க. கரெக்டா? வந்தானே கேட்குறாரு எப்போ பிடுங்குவீங்க நீங்கள் அப்படின்னாரு. என்ன கேட்டீங்க? என்ன பிடுங்குவீங்களா? இல்லை எப்போ பிடுங்குவீங்க நீங்கள்? நான் வந்து சொருகணும் அப்படின்னாரு. ஏன்னா ஒரு ட்ரிப் இருக்குது இவருக்கு. 500 ரூபாய்க்கு போட்டேன். 500 ரூபா போட்ட நான் எடுத்து தான் விடுவேன். நான் விட மாட்டேன். சரியா? ஒரு வண்டியில் நின்று தான் ஆகணும். இன்னைக்கு நீங்கள் நிற்கிறீங்க, நாளைக்கு நான் நிற்பேன் ரோட்டில். கரெக்டா? இப்போ 80லேருந்து 95 வரத்துக்குள்ளேயே ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். அது மட்டும் லேட் ஆகும். ஆமாம் இல்லையா? 95லேருந்து 100 வரத்துக்கு இன்னொரு 30 மினிட்ஸ் ஆகும். இப்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் 20% சார்ஜ் போட்டிங்கன்னா 100% வரதுக்கு எப்படியும் 1 hour 45 minutes ஆகும். 2 மணி நேரம் நிற்க வேண்டியிருக்கும். இல்லை நீங்கள் எனக்கு 80-85 போதும்னா ஒரு 45 minutesலேயே கவர் ஆகிடும். அது ஒரு பங்கு வோல்டேஜ் பொறுத்து. சரி, இப்போ நீங்கள் 20% போகிறீங்கன்னா எவ்வளோ ரூபாய் செலவாகுது ஜென்ரலாகவே? அது கம்பெனி தான். நார்மலாக வந்து சார்ஜ் நீங்கள் ஃபில் பண்ணாலே 600 ரூபா ஆயிடுது. இப்போ டீசல் எவ்வளோ ரூபாய் போட வேண்டியிருக்கும்? டீசல்லாம் நீங்கள் அப்படியே டபுளாக 1200 போட வேண்டியிருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இது மெயின்டெனன்ஸ் கம்மி, நிறைய இஷ்யூஸ் இருக்காது. உங்களுக்கு எந்த நேரத்தில் ஃபால்ட்டெல்லாம் எதுவுமே வராது. இப்போ பெட்ரோலு டீசல்லாம் நீங்கள் வந்து ஏன்னா ஒரு இஷ்யூனா வந்து நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்படி கிடையாது. பேட்டரி சர்வீஸ் பண்ண போகிறீங்க, மோட்டர் சர்வீஸ் பண்ண போகிறீங்க, கார் சேஃபாக பேட்டரி சர்வீஸ் பண்ணி தராங்களா? சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. செக் பண்ணி கொடுப்பாங்க. வெரி குட். இப்போ நாங்கள் பேசிட்டு இருந்த டைம் தான். ஓகே, கூட 9% கூடிச்சு பாருங்க. இனிமேல் ஸ்லோவாக தான் ஆகும். 89 சார். ஸ்பீடு வந்து 13.97 கிலோவாட் 14 கிலோவாட்டில் ஏறிட்டுருக்கு. முதல்ல ஸ்லோவாக போச்சு இல்லை? அவரது பார்ப்போம் 14 கிலோவாட். அவரது பார்ப்போம். அவரது 14 கிலோவாட்டில் ஏறிட்டு இருக்குப்பா. மொத்தம் இது வந்து 30 கிலோவாட் போல் இருக்கு. ஷேரிங் ஆகுது. அதனால தான் ஷேரிங் ஆகுது. சொல்லுங்க. 36,000 கிலோமீட்டரு. யார் ரஃப் யூஸே கிடையாது. ஒரு டாக்டர் யூசேஜ் அது. அதனால பர்ஃபெக்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க இந்த வண்டியை. இல்லைனா இப்படிலாம் கிடைக்காது. ஈவி வண்டி இவ்வளோலாம் யாரும் இவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. அவர் ப்ரொஃபஷனல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாருதியில் போயிட்டு ஒரு அப்டேட் வண்டி தான் எடுத்துருக்காரு. ஓகேங்களா? அதுக்காக தான் டாட்டா வந்து பெஸ்ட் கம்பெனி. ஃபஸ்ட்டு ஈவினா டாட்டா தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. தேங்க்யூ. டாக்டர் வண்டி வாங்கியிருக்கேன்ப்பா. ஓகே, சந்தோஷம் தான். ஏன்னா ரேர் யூஸ். அது 36,000 கிலோமீட்டர். நல்ல ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது. ஒரே ஒரு வாட்டி தான் பம்பர் மாற்றிருக்காங்க. வேறு ஒன்றும் பெருசாலாம் எதுவும் மாற்ற செக் பண்ண சொல்லிட்டாங்க. டாட்டாவில் சொன்னாங்க. பக்கா ஹிஸ்ட்ரி இருக்குது நம்ம. ஆமாம், வெரி குட். தேங்க்யூ சார். மணிமாறன் சார், ரொம்ப நன்றி. ஆமாம், மாருதி ட்ரூ வேல்யூ கீழ்கட்டளையில் இருக்குது. திருப்பி சொல்கிறேன், நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பின் பண்ணுறேன். வேல்யூபிள் கஸ்டமர் தான் சார். செகண்ட் டைம் நம்மகிட்ட வண்டி எடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பிரஸோ கொடுத்துருக்கோம். என்னோட பொண்ணுக்காக எடுத்து எக்ஸ்பிரஸோ எடுத்தேன். மாருதி எக்ஸ்பிரஸோ ட்ரூ வேல்யூவில் வாங்கியிருக்கு. கீழ்கட்டளை படிப்பா. கீழ்கட்டளை
அப்போவே நான் வந்து இந்த வண்டி பார்த்துட்டு போனேன், ஒரு வீடியோ போட்டேன், கை கிடைக்கலன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். வீடியோ லிங்க் கீழே பின் பண்ணுறேன். அதை காமெடியாக பேசியிருப்பேன், சில விஷயங்களை கோவமாக பேசியிருப்பேன். சார் வந்து 7 லட்ச ரூபாய்க்கு பில்லிங் பண்ணி இது பண்ணிட்டார். என்ன போட ஆர்டர் போட்டேன், அது பேர் என்ன சார்? புக்கிங் போட்டாச்சு. ஆனால் கஸ்டமர் இருக்குது செட் ஆகலை. 2021 மாடல் லோன் கிடைக்கல அவங்களுக்கு இல்லையா சார்? ஆமாம் சார். கடைசி வரைக்கும் அவருக்கும் மனசு இல்லை. வீடியோ போட்டு பார்த்தாரு கூட அவர் மனசு கஷ்டப்படுவார், விட்டுட்டேன்னு சொல்லி. உடனே என்ன பண்ணேன், உடனே ஒரு 50,000 இன்ஷியலாக டக்குன்னு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து இம்மீடியட்டாக ஐசிஐசிலேருந்து 5 லட்ச ரூபா இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். 5.5 லட்ச ரூபா வாங்கிருக்கீங்க சார். நாளைக்கு இன்னும் வந்து 85,000 கொடுக்கணும். கண்டிப்பாக. கரெக்டாக சார்? கேஷாக கொடுத்துறேன். ஓகே சார். சார்ஜ் போட்டு கொடுத்தாச்சு. இப்பயுமே 600 ரூபா சார்ஜ் போட்டதுக்கு இதை பேர் கிஃப்ட் பேச்சு பேசுறீங்க. அவங்க வந்து யாருமே பண்ண மாட்டாங்க, தெரியுங்களா? எப்படி பண்ணுவாங்க? உங்களுக்காக தான். அதுவும் இவ்வளோலாம் மனக்கிடவ மாட்டாங்க. இன்னும் 6,000 பெட்ரோல் போட்டு பேசுகிறேன், டீசல் போட்டு பேசுகிறப்ப அவரு. இருந்தாலும் யாருமே இருந்தாலும் ஒரு 10 ரூபா செலவு பண்ணுறது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், உங்கள் மாருதி இதுலேயே எனக்கு ஒரு 15 ஹவர்ஸ் போடுங்க, காலையில் வந்து எடுத்துக்கிறேன், 8 ஹவரில் சார்ஜ் ஆகுதுன்னு சொன்னேன். என்ன இருந்தாலும் 15 ஹவர்ஸுக்கும் டிசிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. டீசல் பார்த்தாச்சு ஆகுது பார்த்தாச்சு. இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன், நான் அக்செப்ட் பண்ண விஷயம், இவங்க வந்து மாருதி ட்ரூ வேல்யூ உள்ளே வந்து மாருதி சர்வீஸ் சென்டர், அங்கே வந்து டாட்டா வண்டி உள்ளே எடுத்துன்னு போகக்கூடாது. கரெக்டாக சார்? அது நாளைக்கு பிரச்சனை ஆகும். ஏன்னா பிராண்ட் வேறு இல்லை, வேறு திடீர் இன்ஸ்பெக்ஷன் வந்தாவோ யாராவது கேமராவில் பார்த்துட்டாவோ இவர் கெட்ட பேர் ஆகும். அவுட்லெட் ஷோரூம் வச்சு செகண்ட் ஹேண்ட் வண்டி விற்கிறது வேறு, சர்வீஸ் பண்ணுறது வேறு. கரெக்டாக தானே சார்? பர்சனலாக ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு ஒரு தடவை மட்டும் மேலே ஜாக்கில் தூக்கி அடியில் பேட்டரி மட்டும் ஏதாவது ஓட்டக்கிட்ட உண்டுருதா, ஏதாவது புகை வருதா காமிச்சிருக்கேன் எனக்கு. எப்படி காட்டணும் அதே மாதிரி எல்லாமே செக் பண்ணி காமிச்சிரு. ஓகே சார். நாளைக்கு டெலிவரி அமாவாசை. கண்டிப்பாக. ரைட். ஆமாம். என்ன தேதி வருது நாளைக்கு? நாளைக்கு வந்து 19 11 2025. ஓகே. அமாவாசை. பொண்ணு காட்சியெல்லாம் புதன் கிடைக்காது. ஆமாம். 19/11/2025 வெட்னஸ்டே அன்றைக்கி எடுக்கிறேன் காலையில். முதல் அனுபவமே பாருங்கப்பா, எனக்காக ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணுறாரு. இவரோ இவருக்கு இன்னும் வந்து கிட்டத்தட்ட வந்து 88% தான் ஆயிருக்கு. ஏன்னா இவருக்கு பேட்டரி கிலோவாட் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்துட்டார். இது வந்து 30 கிலோவாட்னாலும் சீக்கிரம் ஏறிடுச்சு. ஓகே. 93%. நான் அனுசரித்து தான் போகணும் ஒருத்தர். இதை விட்டுட்டு அர்ஜென்ட்டாக பக்கத்தில் போகிறேன்னு சொல்லிட்டு போனோம்னா அங்கே இல்லைன்னா என்ன பண்ணுறது, மாட்டிப்போம். ஆக்சுவலி பாஸு, என்னுடைய டாக்டர் வந்து இப்போ தான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு பழைய வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் யோசனை பண்ணே இருந்தேன். சரி எடுக்கிறோம் எங்கேயோ ஒரு பழைய காலத்து, ரொம்ப பழைய காலம் 50,000 60,000 வண்டி வாங்கி இடிச்சா கூட பரவாயில்ல, எங்கே இடிச்சு கற்றுக்கிட்டோன்னு நினச்சேன் நான். அப்புறமா சரின்னு சொல்லிட்டு மாருதி ட்ரூ வேல்யூ சம்மந்தமாக பார்த்துட்டு இருக்கும்போது கீழ்கட்டில் பக்கத்தில் உங்கள் ஜிஎம் கிட்ட பேசினேன். எஸ்பிரஸோ இருக்குன்னாங்க. எஸ்பிரஸோ ஒரு உண்மையில் ஒரு டால்மேன் நல்லாயிருக்கும். உள்ளே உட்காரும் போதே வந்து ஒரு பெரிய வண்டியில் உட்கார ஃபீல் இருக்கும். தலையிடிக்காது உள்ளே உட்காரலாம். அதான் மெயின். புது வண்டி வாங்கினா எப்படி ரிப்பன் கட்டி இப்போ ஒரு கீ கொடுத்து எப்படி புது வண்டிக்கு எப்படி ஒரு ஊக்கப்படுத்தி அனுப்புவாங்களோ அது மாதிரி வந்து டீம் பண்ணாங்க. பழசு வாங்குறவங்களுக்கும் அது ப்ரீ ஓன்ட் கார் மாதிரி. அது புக்கு வேறு கொடுத்தீங்க, சர்வீஸ் புக்கு 3 சர்வீஸு இல்லையா? வெரி குட். ஒர்த்து தான். அதுதான் ஒரு கம்பெனி சர்வீஸ்க்கும் சாதாரண வெளியே இருக்கிற சர்வீஸ்க்கும் உள்ள இது. டாடா நெக்ஸான் கொடுத்துருக்குறோம் சாருக்கு. ரொம்ப வேல்யூபிள். அவர் வந்து புதுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 லட்ச ரூபா. நான் அவருக்காக டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம 650 கொடுத்துருக்கோம். அவரும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. பெஸ்ட்டு வேல்யூ. வண்டி பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்கும். ஒரிஜினாலிட்டி தான். நல்லா வண்டி ஒரு அடி காட்டுங்க சார். வண்டி காமிச்சு அறிவு காமிச்சா அப்புறம்ண்ணா வண்டி நல்லா இருக்கு சார். வண்டி நல்லா இருக்கு. மணிமாறன் சார், தேங்க்யூ சார்.